நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஜூலை மாதத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் கடந்த 6 மாதங்களும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருஷத்தின் ஒரு மத்திய மாதத்தை தாண்டி அடுத்த ஒரு மத்திய மாதத்திற்குள்ளாய் கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த தொலைக்காட்சியில் ஃபோனில் பார்க்கிற உங்கள் யாவரையும் ஜாஷ்வா டிவியின் சார்பாகவும் தீர்க்க தரிசன சந்ததி ஊழியங்கள் சார்பாகவும் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அருமையான ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் எழுதின பாடல், அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளேங்கிற பாடலை நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல கைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறது, ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர். ஆமே. நல்ல கைகளை தட்டி, அப்பா அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது, குமாரனாகிய தீமோத்தேயுவே உனக்குள் இருக்கிற தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பு என்று பக்தனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர். சேர்ந்து சொல்லுவோம், அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. இருதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், இருதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால், காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். சொல்லுவோம், அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம். சேர்ந்து சொல்லுவோம், அப்பா ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும், கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும். சேர்ந்து சொல்லுவோம், அபிஷேகம் என் மேலே
ஆவியானவர். நல்ல கையை தட்டி பாடுவோம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதியின் உடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு, துதியின் உடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு. துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டும். கைத்தட்டி சொல்லுவோம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். நல்ல கைத்தட்டி சொல்லுவோம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் ஆமாப்பா, ஆவியானவர் எனக்குள்ளே. கிருபையின் காலம் இதோ அறிவிக்கணும் வேகமாய், கிருபையின் காலம் இதோ அறிவிக்கணும் வேகமாய். இரட்சகரே சுவர போகிறார் ஆயத்தமாகணுமே, இரட்சகரே சுவர போகிறார் ஆயத்தமாகணுமே. கைத்தட்டி சொல்லுவோம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். பிரபலஷே அபிஷேகம். நல்ல வாயை திறந்து சொல்லுவோம். ஆமே, அபிஷேகம் எனக்குள்ளே இருக்கிறது. மீண்டும் சொல்லுவோம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர். இன்னொரு முறை சொல்லுவோம். அபிஷேகம் என் மராபா சந்தலா பௌரதலியா. அப்பா உம்முடைய மகிமைகளை தொடட்டும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அப்படி இருக்கிற இடத்திலே கண்களை மூடி அவர் நம்மத்தில் இருக்கிறார். அந்த தூய ஆவியானவர். We welcome Holy Spirit of God. We welcome Holy Spirit of God. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். அவரே ஜீவ தண்ணீராய் இருக்கிறார், அவரே அக்னி நாவாய் இருக்கிறார், அவர் நமக்கு முன்னே கடந்து போகிற மகிமையின் மேகமாக இருக்கிறார். எல்லா கண்களை மூடி ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா, உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க நல்லவர் அப்பா, வல்லவர் அப்பா, உயர்த்துகிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையா என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. சேர்ந்து சொல்லும். வாரும் தூய ஆவியானவரே, வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உம் வல்லமையாம் என்னை நீரைத்து நீராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே,
ஆவியை ஊற்றும். சேர்ந்து சொல்லுவோம், ஜீவ தண்ணி நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் we mighty Torah Shalapatulo ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்று. மீண்டும் சொல்லுவோம், ஜீவ தண்ணீர் நீரே, ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் பூச்சே, ஆலோசனை கர்த்தரே, உம்மாவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். சொல்லுவோம், அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று. அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் பெருங்காற்றும் நீரே. நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று. கடைசியாய் கைகளை உயர்த்தி, அக்கினியும் நீரே, அக்கினியும் நீரே, பரிசுத்த ஆவியானவரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று. வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றோம். உங்க வல்லமையா என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். கடைசியா சொல்லும், வாரும் தூய ஆவியானவரே, வாரும் தூய அப்பா, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இந்த ஸ்தானத்தில் வருவேன் என்று சொன்னீங்களப்பா. உடைய பள்ளிகள் எல்லாம் நாங்களுமே கூப்பிடுகிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உங்க விடுதலை உண்டையப்பா. நான் போய் தேச்சரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொன்னீரே. நாங்கள் வரவேற்கிறோம். ஸ்பிரிட் ஆஃப் காட், வி வெல்கம் ஃபார் யூ அப்பா. நாங்கள் எல்லாரும் வரவேற்கிறோம். உங்களுடைய மகிமையை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. வேத வசனம் சொல்லுகிறது, பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளிருந்து பேசுகிறார் என்று. ஜனம் உம்முடையதா இருக்கிறது, வார்த்தை உம்முடையதா இருக்கிறது, அடிமையும் உம்முடையவனா இருக்கிறேன். எங்களிடத்தில் பேசும். 2 மாதங்கள் எங்களுக்கு ஸ்தானங்களை குறித்து கற்றுக் கொடுத்தீர். ஒரு மனிதனுடைய ஸ்தானங்கள் எப்படியெல்லாம் திருடப்படுகிறது என்றும், சத்ருவானவன் இந்த பூமியில் எதற்கு செயல்படுகிறான் என்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். இன்றைக்கும் எங்களிடத்தில் எதை பேச விரும்புகிறோ இந்த ஊழியக்காரனுக்கு பேசும், என் ஜனத்திற்கு பேசும், என் வாலிபர்களுக்கு பேசும், என் குடும்பங்களுக்கு பேசும். நீங்கள் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே,
ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் அல்ல. ஆமென். அவரை நம்ம கூப்பிடவே வேண்டாம். எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால் கூடி இருக்கிறீங்களோ அங்கே நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டார். அவர் அங்கே தான் வருவேன்னு சொன்னார். ஆனால் நம்ம இருதயத்திற்குள்ள வரணுங்கிறதற்காக தான்ப்பா உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே நம்ம கூப்பிடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடந்த 2 மாதங்களாய் ஒரே ஒரு வசனத்தை வைத்து இந்த ஸ்தானத்தை விட்ட மனிதர்கள் ஏன் இந்த ஸ்தானத்தை எழுந்து போனாங்க, அவர்கள் ஸ்தானத்தை எழுந்ததில் எதெல்லாம் சம்பவிக்குதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்தோம். ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாய் என்னோடு கூட நீங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படியாய் தாழ்மையுடன் கேட்கிறேன். மத்தேயுவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் வசனம் 21, 22, 23 நீங்கள் கீழே இருக்கும் அந்த வசனத்தை பாருங்க. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்திலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துல மத்தேயு 7வது அதிகாரத்தில் பரலோகத்தை குறித்தான காரியங்கள் வெளிப்படையாய் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நேரத்தில் பரலோகத்தில் ஒரு கூட்டம் வந்து கேட்கிறது, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் நாங்கள் பிசாசுகளை வேட்டையாடினோம் துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினால் அற்புதங்களையும் அடையாளத்தையும் ஜனத்திற்குள் நிரூபித்து காண்பித்தோம் அல்லவா, எங்களுக்கு பரலோகத்தில் ஒரு மேன்மையான இடத்தை நீங்கள் தர வேண்டும் அல்லவா என்று கர்த்தரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கையில் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி சொல்லுவாராம் கர்த்தர், அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தேவ பிள்ளை பரலோக ராஜ்யத்திற்குள்ளே போக வேண்டும் என்று சொன்னால் அவன் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபிக்கிறவன், என்னை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுக்கிறவன் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. அப்போ கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதவனுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. அந்த 23வது வசனத்திலே அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே. அப்போ ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய சித்தம் செய்தால் மாத்திரம்தான் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, எனக்கு அருமையான வாலிப சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் எத்தனையோ உபத்திரவங்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ கண்ணீர்களின் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ அவமானத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ நிந்தனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ வியாதிகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டத்தை நான் தாங்குறேன்? ஒரு நாள் என் ஆண்டவர் மேக கூட்டத்தோடு என்னை வருவார், என்னை தம்மோடு சேர்த்து கொள்ளுவார், யுக யுகமாய் அவரோடு கூட நான் அரசாளுவேன் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் தேவனுடைய சித்தத்தை செய்தால் மாத்திரம்தான் அவன் பரலோகத்திற்குள் வர முடியும். அப்பொழுது பிசாசு துரத்தினவன் பரலோகத்திற்குள் போக முடியாது, தீர்க்க தரிசனம் சொன்னவன் பரலோகத்திற்குள் போக முடியாது. ஆமென். அற்புதங்களை அடையாளங்களை செய்தவனும் பரலோகத்திற்குள் போக முடியாது. பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், என் பிதாவின் சித்தத்தின்படி. அப்போ வேதாகமத்தில் பிதாவின் சித்தம் என்னவென்று தான் இந்த மாதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதம் நாம் தியானிக்க போகிற ஒரு தேவனுடைய வார்த்தையின் தலைப்பு சித்தம். கர்த்தருடைய சித்தம் என்ன? முதலாவது இந்த வாரத்தில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன். சித்தத்தை
குறித்தான அறிமுகத்தை நான் ஏற்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன். வருகிற வாரத்திலிருந்து எது கர்த்தருடைய சித்தம், வேதாகமத்தில் எது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது, எதை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்று நம் கர்த்தருடைய ஆவியானவரின் உறுதுணையோடு நம் வசனத்தை தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருள் செய்வாராக. எது பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை குறித்து வேத வசனம் ஒரு சில காரியங்கள் சொல்லுகிறது. எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீ மதியற்றவனாய் இராதே. வசனத்தின்படி பார்த்தோம்னா சித்தத்தை அறியாதவன் மதியற்றவன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ மதியற்றவனாய் இராதே என்று ஆண்டவர் எபேசியர் 5:17 சொல்லுகிறார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார் ரோமரின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ரோமருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, சித்தம் என்பது தேவனுடைய நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் நாம் என் மேலே ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், என் மேலே ஆண்டவர் என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, அதே இதில் 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ நாம் வாழ்கிற இந்த கடைசி காலத்திலே யார் நிலைத்து நிற்க முடியும்? வாழ்கிற இந்த கடைசி காலத்திலே பணக்காரன் நிலைத்திருக்க முடியுமா? அல்லது ஒரு அரசியல் வியாதி நிலைத்திருக்க முடியுமா? அல்லது அரசாங்கத்தின் வேலை செய்கிற ஒரு நபர் நிலைத்திருக்க முடியுமா என்று கேட்டால், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்திலே ஒருவனும் நிலைத்து நிற்க முடியாது. ஆனால் வேதத்தின்படி நம் வேதத்தை உற்று சற்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றைக்கும் நிலைத்திருப்பான். எனக்கு அருமையான வாலிப சகோதரனே, எனக்கு அருமையான வாலிப சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே என்னால் நிலைத்து நிற்க முடியவில்லை, ஒரு மனநிலைமையில் என்னால் இருக்க முடியல. ஏன் ஆண்டவரே? எனக்கு மனங்கள் அடிக்கடி சிதறிக்கொண்டே இருக்கிறது, அடிக்கடி நான் ஒரு சில காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் ஆண்டவர் கேட்டால் ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம்தான் நிலைத்து நிற்க முடியும். நிலைத்து நிற்கின்றான் என்ன? ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய சித்தத்தை செய்யும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வேறாய் மாறி நிற்கிறார். கர்த்தருடைய கிருபை அவனுக்கு வேரை போல் மாறி நிற்கிறது. அதான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, விசேஷமா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் சற்று யோசிக்க வேண்டிய ஒரு தருணத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இத்தனை வருடங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து விட்டோம். இத்தனை வருஷம் பாவத்திற்கும் ஊழியம் செய்து விட்டோம். இத்தனை வருஷம் விக்கிரகத்திற்கு பின்பாய் ஓடிவிட்டோம். இத்தனை வருஷம் காசு காசு பணம் பணம் என்று ஓடிவிட்டோம். இத்தனை வருடம் பெயர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும், அது இது என்று எல்லாவற்றுக்கும் ஓடிவிட்டோம். ஆனால் இன்றைக்கு தேவத்தின் ஜனத்தை பார்த்து தேவம் சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி செய்கிறவன் மாத்திரம்தான் இந்த மகா கொடிய காலத்திலே அவன் நிலைத்திருக்க முடியும், நிலைத்திருக்க முடியும். மீண்டும் ஒரு சித்தத்தை குறித்தான ஒரு வசனத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு எழுதின சுவிசேஷ நூல் 3வது அதிகாரம் 35வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மார்க்கு 3வது அதிகாரம் 35வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் இயேசு கிறிஸ்துவுக்கு, நான் வாசிக்கிறேன் பாருங்க, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, இயேசப்பா சொல்றாரு, அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமா இருக்கிறான். அப்ப இந்த வசனத்தை வைத்து இதுக்கு ஒரு பின்னடைவை பார்த்தோன்னு சொன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை யாரு செய்றாங்களோ அவங்கள ஆண்டவர் தன்னுடைய குடும்பமாய் பார்க்கிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் யோசித்து பாருங்க, இந்த
பிசாசுடைய முதல் தந்திரமே நம் கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடாது என்பதுதான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய சித்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த மைக்கை கண்டுபிடித்தவன் இந்த மைக்குக்கு என்று ஒரு சித்தத்தை வைத்திருப்பான். நான் போட்டிருக்கிற இந்த கடிகாரத்திற்கு கண்டுபிடித்தவன் இந்த வாட்சுக்கு என்று ஒரு சித்தத்தை வைத்திருப்பான். அப்போ இந்த கொரோனாவில் பல மனிதர்கள் மரித்து போய்விட்டார்கள். இந்த கடைசி காலகட்டத்தில் வந்த இந்த கொள்ளை நோயாகிய கொரோனாவில் ஆப்பிள் பழம் சாப்பிட்டவர்கள் மரித்து விட்டார்கள். மாதுளை பழங்கள், எல்லா விலை உயர்ந்த சத்துள்ள பழங்கள் சாப்பிட்டவர்கள் எல்லாம் மரித்து போயிட்டாங்க. நல்லா யோசிக்கணும். வெறும் கஞ்சியும் தண்ணியும் குடித்த உங்களையும் என்னையும் தான் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்திய தேசத்தில் இத்தனை லட்சம் கோடி ஜனங்கள் மரித்து போகும் பொழுது என் மேல் ஒரு விசேஷித்த பார்வை பரலோகத்திற்குள் என்று விழும் என்று சொன்னார். என் மேல் பரலோகம் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறது. என் மேல் பரலோகம் ஒரு பெரிய தரிசனத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. பரலோகத்தில் பிசாசை துரத்துகிறவனுக்கு இடமில்லை. பரலோகத்தில் பிசாசை துரத்துகிறவனுக்கோ, தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவனுக்கோ, சுகத்தை நடத்துகிறவனுக்கு இடமில்லை. ஆண்டவர் சொல்கிறார், என் சித்தத்தின்படி செய்கிறவனை நான் உள்ளே அனுப்புவேன். கர்த்தருடைய சித்தம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா பிரதர்? கர்த்தருடைய சித்தம் எவ்வளவு முக்கியம் பார்த்தீங்களா? அப்போ இந்த மாதம் முழுவதும் நம் ஆண்டவருடைய உறுதுணையினால ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவர் சொல்லியிருக்கிற சித்தம் என்ன, என் வாழ்க்கையில் நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டும், என் வாழ்க்கையில் நான் எதை செய்ய வேண்டும் என்று நாம் சற்று தியானிக்கும்படியாக கடமைப்பட்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த உலகம் பொல்லாங்கை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாய் போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் ஆண்டவர் சொன்னார், என் வசனத்தை நீ தியானி என்று சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு ஏன் தெரியுமா நம்மளுக்கு கர்த்தருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியல? நம் வசனத்தை வாசி என்று ஒரு பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பைபிள் வாசிச்சீங்களான்னு கேட்கிறோம். பைபிள் வாசிக்கிறபடியினால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீ எத்தனை முறை பைபிளை வாசித்து முடித்தாய் என்று கர்த்தர் கேட்க மாட்டார். நீ என் வார்த்தையின்படி தியானமாய் இருந்தாயா? சங்கீதம் 1:1 ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதை வாசிக்கிற மனுஷன் என்று கர்த்தர் சொல்லவில்லை. இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தை நான் தியானிக்கும் பொழுது கர்த்தர் எதை எனக்கு சித்தமோடு வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் என்னிடத்தில் பேசுவார். பிரதர், கர்த்தருடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியல. சிஸ்டர், நான் ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாலும் அவர் இந்த வசனத்தின் மூலமாக தான் உங்களிடத்தில் பேசுவார். இந்த வசனமே கர்த்தருடைய சத்தமாக இருக்கிறது. நாம் வாசிப்பதின் மூலமாய் தேவனும் நம்மோடு பேசிவிட முடியாது. இந்த வசனங்களை தியானிக்க தியானிக்க கர்த்தருடைய சமூகத்தை மறைவான இடத்தில் அமர்ந்திருந்து ஒரு 4 அறைக்குள்ள மௌனமாய் அமர்ந்திருந்து இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது வசனம் சொல்லப்பட்டது போல தியானிக்கையில் எனக்குள்ளே அக்னி மூண்டது. தியானிக்கையில் எனக்குள்ளே அக்னி கொழுந்து விட்டு எரிந்தது. இந்த சாயங்கால நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரை வசனத்தை நீ தியானிக்கும் பொழுது உனக்குள் அக்னி மூள ஆரம்பிக்க போகிறது. நீ தேவத்துடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க அவருடைய சித்தத்தின்படி ஆவியானவர் நடத்தி கொண்டு செல்ல போகிறார். பரமண்டலங்களில் இருக்கிற ஜபத்திலே கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்பொழுது பரலோகத்துடைய திட்டம் என்ன? இந்த பரலோகத்திலே ராஜாவு ராஜா, கர்த்தாதி கர்த்தாவுமாய் ஏக சக்கராதிபதியுமாய் இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சித்தம் பரலோகத்தில் எப்படி செய்யப்படுகிறதோ அப்படியே இந்த இந்தியாவிலும் செய்யப்பட வேண்டும், இந்த உலகத்திலும் செய்யப்பட வேண்டும், இந்த ஆசிய கண்டத்தில் செயல்பட வேண்டும். அதுதான் பரலோகத்தின் சித்தமாக இருக்கிறது. பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஏன் சிஸ்டர் கர்த்தர் நம்மை தேடுகிறார்? வசனம் சொல்கிறது ஆதியாகமத்திலே இந்த பூமியை ஆளும்படி கர்த்தர் பூமியை மனுஷனின் கையிலே ஒப்பு கொடுத்தார். அப்ப நாம் தான் தேவத்துடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஐயா, நான் ஊழியம் செய்து விட்டேன், நான் தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டேன், நான் அற்புதங்களை நடத்திவிட்டேன், அநேகரை நான் சுகமாக்கி விட்டேன், தெரு தெருவாய் சுவிசேஷத்தை சொல்லிவிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இவ்வளவு காரியம் பண்ணிட்டேன், இப்போ கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறார். இது ஊழியம் அல்ல. பிதாவின் சித்தத்தை செய்கிறவனை அல்லாமல், பிதாவின் சித்தத்தை செய்கிறவன்
தேவனை அல்லாமல் இன்னைக்கு ஒரு பக்கம் ஊழியம் ஆடம்பரங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு பக்கம் ஊழியங்கள் பணத்திற்கு பின்பாய் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பக்கம் திருச்சபைகள் கள்ளர்களை உள்ளே ஏற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு பக்கம் திருச்சபை ஆமென் ஸ்தோத்திரம் அலங்காரிகளை உள்ளே ஏற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே, நான் ஏசி சர்ச் வச்சிருக்கேன், எனக்கு பரலோகத்தில் இடம் கிடைத்து விடாது. நான் பெரிய 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 ஜனக்கூட்டத்திற்கு ஜபத்தை நடத்துகிறேன் என்று சொன்ன உடனே பரலோகம் எனக்கு இடத்தை எடுத்து வைத்து விடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சித்தத்தின்படி செய்கிறவன், என் சித்தத்தின்படி செய்கிறவன். அப்ப யோசித்து பாருங்க எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த ஒரு சித்தத்தை குறித்து இவ்வளவு ஒரு அறிமுகத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அப்ப வருகிற வாரங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். எதெல்லாம் ஏசப்பாவுடைய சித்தம். அப்ப ஒரு மனுஷன் மேல ரெண்டு சித்தத்தை ஆண்டவர் வைக்கிறார். ஒன்று பொதுவான சித்தம், காமனா இருக்கிற ஒரு சித்தத்தை வைக்கிறார். இரண்டாவது தனிப்பட்ட சித்தத்தை வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப வருகிற மாதங்கள் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்ப இந்த மாதமே நீங்க ஆயத்தம் ஆயிரணும், இந்த வாரமே நீங்க ஆயத்தம் ஆயிரணும். ஏசப்பா இன்னைக்கு சித்தத்தை குறித்து ஊழியக்காரர் மூலமா எங்க கூட பேசுனீங்க, ஜாஷுவா டிவி மூலமா எங்க கூட பேசுனீங்க. நாங்க ஆயத்தம் ஆகுறோம் ஏசப்பா. இந்த மாதங்கள் முடிகிறதுக்குள்ளாய் எங்க மேல நீங்க வச்சிருக்கிற சித்தத்தை நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அந்த அழைப்பை நாங்கள் தெரிந்து கொள்ளணும். எங்க மேல நீங்க வச்சிருக்கிற அந்த தரிசனத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய பாதையில் ஓடுவோம் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, உலகம் அழிஞ்சிரும், அதன் ஆசை இச்சை அழிஞ்சிரும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் என்றைக்கும் நிலைத்திருப்பான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவனின் சித்தத்தின்படி செய்கிறவன். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும் பிரதர். தெய்வத்துடைய சித்தத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும் சிஸ்டர். ஓடினது போதும், உலகத்திற்கு பின்பாய் மாயைக்கு பின்பாய் ஓடினது போதும். தேவனின் சித்தம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், சித்தத்தை செய்கிறவன் எனக்கு தாயா இருக்கிறான், எனக்கு சகோதரனா இருக்கிறான், எனக்கு சகோதரியா இருக்கிறான். அதாவது என்ன சொல்லுகிறார், ஒருவன் என் சித்தத்தை செய்தா இவன் என் குடும்பத்திற்குள்ள ஒன்னா வந்துருதான். தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏசப்பா கிட்ட கேட்கீங்க, ஏசப்பா உங்க சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா, நான் சரியான ஒரு ஓட்டத்தில் ஓடிடணும், எனக்கு அங்க ஊழிய வாசல் இங்கெல்லாம் ஓடிடக்கூடாது, சரியான ஒரு இடத்துல ஓடணும். மாரத்தான்ங்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த லெக்கனை அடையணும். தடைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, நிந்தனைகள் உண்டு. அழைக்கப்பட்ட அழைப்புல ஓடணும்னா அவங்க சித்தம் எனக்கு தெரியணும்ப்பா. கேட்போமா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல கண்களை மூடி வாய்களை திறந்தாப்பா, பரமண்டலத்தில் உம் சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் உம் சித்தம் செய்யப்படுவதாக என்று சொல்லி தந்தீரே அப்பா. இன்னைக்கு நாங்க வாழ்ற இந்த கடைசி காலத்துல உங்க சித்தத்தை செய்கிற கூட்டத்தை நாங்க பார்க்க முடியலப்பா. உங்க சித்தத்தை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிற தேவ வார்த்தைகள் எங்களால கேட்க முடியல ஆண்டவரே. அப்பா உங்க பிள்ளைங்க எல்லாம் ஜபிக்கிறாங்கப்பா, பல உபத்திரவத்தின் மத்தியில் இருந்தாலும் உங்க சித்தத்தை தெரிஞ்சு கொள்ள ஜபிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைங்க வாலிப பிள்ளைங்க எல்லாம் ஜபிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. உங்க சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராகப்பா. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே நிலைத்து நிற்பான் அல்லவா. அந்த மகிமையான சித்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். வியாதிப்பட்டு இந்த ஜபத்தை கேட்க கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதிப்பட்ட இடத்தை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷிக சரீரத்திற்குள்ளும் இருக்கிற வியாதிகள், கட்டுகள், அல்சர்கள், கேன்சர் வியாதிகள், பலவீன வல்லமைகள், படுக்கை நோய்கள் இப்பொழுதே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவத்தின் நாமத்திலே இப்பொழுதே சுட்டெரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுது எழுந்து நடப்பார்களாக. இப்பொழுதே பண வாசல்கள் திறக்கப்படுவதாக. இப்போதே வாலிபர்களை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. அந்த மனநிலை பாதிப்புகள் மாறுவதாக. அந்த லோன்லி ஃபீல்ஸ் மாறுவதாக. நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு யார் இருக்கிற? இல்ல, கர்த்தர் இருக்கிறீர். கர்த்தருமோடு பிள்ளைகளோடு இருக்கிறீர். திருமணத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த வருஷத்திலே கர்த்தர் வாசல்களை திறப்பீராக. வானத்தின் பலகணிகளை திறப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளே வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர், கவலைகள், கஷ்டம், நஷ்டம், நாசம், மோசங்கள் இயேசுவின் நாமத்திலே சுட்டெரிக்கப்படுவதாக.
ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எதை சொன்னாலும் அதை நாங்கள் முறுமுறுக்காமல், எங்களுடைய முகங்கள் வாடி போகாமல், சுளித்துக் கொள்ளாமல் முழு மனதோடு செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீராக. ஜாஷுவா டிவியை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ராஜா, அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் உம்முடைய பரிபூரண சித்தமுள்ள கிருபையும் உம்முடைய பாதுகாப்பும் எங்களோடு இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் மீண்டும் ஒருவரை பார்த்து மீண்டும் ஒருவரை வாழ்த்திக் கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவீராக. நீர் அப்படி செய்கிற பெரிதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவருடைய சித்தத்தை குறித்த ஒரு அறிமுகமே எவ்வளவு காரியம் இருக்கிறதுல. வருகிற நாட்களில் ஆண்டவர் எதை சித்தம்னு சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம கடைபிடிக்க அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த வாரம் நாம் சந்திப்போம். உங்களுக்காக ஜெபிக்கும் ஜோஷுவா டிவியில் இருக்கிற எல்லோரும், ஊழியர்களும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியங்களும் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.